அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, கவுண்டிங் ஃபிகர்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் எத்தனை செவ்வகம் உள்ளது, அதாவது ஹவு மெனி ரெக்டாங்கிள்ஸ் ஆர் தேர் இன் த கிவன் ஃபிகர் அப்படிங்கிற கணக்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய எக்ஸாம்பிள் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். பொறுமையாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் எழுதி நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை மாதிரி சதுரத்துக்கான வீடியோ போட்டிருக்கேன், தேவைப்படுறவங்க போய் பாருங்கள். அதற்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். படத்தில் பாருங்கள், இதில் எத்தனை செவ்வகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு 10 வினாடிகள் உங்களுக்கு நேரம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இதில் பார்த்திங்கன்னா நிறைய பேரோட ஆன்சர் என்னவாக இருக்கும், பதில் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. எப்படின்னா இந்த 1 2 இந்த 3 4 இந்த 1 3 இந்த 2 4 சேர்ந்து 4 செவ்வகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பீங்க இல்லைங்களா? ஆனால் இது சரியான பதில் கிடையாது. அப்போ எது தான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான பதில் வந்து 9. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே 4 செவ்வகம் பார்த்தோம் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் அந்த பெரிய சதுரம் இருக்குது இல்லைங்களா? அந்த சதுரம் அதுக்குள்ளே குட்டி குட்டியாக இருக்கிற சதுரத்தெலாம் பார்க்கணும். இங்கே சதுரத்தின் செவ்வகத்தினுடைய பண்புகளை இங்கே ரீகால் பண்ணணும். ஏன்னா எல்லா சதுரத்தையும் நம்ம செவ்வகம்னு சொல்ல முடியும் இல்லைங்களா? அப்போ நீங்கள் இதை பார்த்த உடனே அந்த சதுரத்தை பார்த்த உடனே உங்களுக்கு செவ்வகத்துடைய அந்த எண்ணமே வராது. உங்களுக்கு டக்குன்னு இது பார்த்தோன்னே கட்டம் அது சதுரமாக இருக்குது, உள்ள சின்ன சின்ன கட்டங்கள் எல்லாமே சதுரமாக இருக்குது அப்படின்ற நினைப்பிலே இருப்பீங்க. இதுவும் செவ்வகம்தான். ஏன்னா செவ்வகத்தினுடைய எல்லா பண்புகளும் சதுரத்துக்கும் பொருந்தும் அப்படிங்கிறத நீங்கள் நான் வச்சுக்கணும். அப்போ அந்த கட்டமும் ஒரு செவ்வகம் தான். அந்த உள்ள குட்டி குட்டியாக சின்ன சதுரங்கள் இருக்கு இல்லையா, அதுவும் செவ்வகம் அப்படின்ற கணக்கில் நீங்கள் எடுத்து போடணும். சரிங்களா? அதை நீங்கள் கவனமாக குறிச்சிக்கணும். இதே மாதிரிலாம் போட்டோம்னா நமக்கு டைம் நிறைய இருக்கும். நம்ம சுலபமாக போடணும். அதே நேரத்தில் சீக்கிரமாக முடிச்சிட்டா தான் நம்மளுக்கு டைம் கம்மியாக பயன்படுத்தினா தான் அதிக கணக்குகளை குறைந்த நேரத்தில் போட முடியும் இல்லையா? அதான் நம்மளுடைய எய்மே. அப்போ இதை எப்படி நம்ம சீக்கிரமாக போடலாம் அப்படிங்கிறத டிப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இதை மாதிரிலாம் நம்ம ஒன்று ஒன்றா எண்ணி கணக்கு பண்ணி போட்டோன்னா டைம் நிறைய இருக்கு இல்லையா? டைம் நம்ம எந்தெந்த கணக்குக்கெல்லாம் டிப்ஸ் எல்லாம் பயன்படுத்தி சீக்கிரமாக போட முடியுமோ அதை போட்டால் தான் மற்ற கணக்குகள் டைரெக்டாக நம்ம அப்ளை பண்ணி போகிற கணக்குகளுக்கு அது மாதிரி நம்ம இதோட டைமை எடுத்துக்க முடியும் இல்லைங்களா? சரி, அப்போ இதை எப்படி சீக்கிரமாக போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இதனுடைய நிரலும் நிறையும் எத்தனைன்னு அப்படி முதல்ல எழுத போகிறோம். நிரல் எத்தனை, நிறை எத்தனை, அதாவது காலம் எத்தனை இருக்குது, ரோ எத்தனை இருக்குது. இப்போ ரோ போட்டாச்சு, இப்போ காலம் போட்டால் 2 ரோ 2 காலம். இப்போ காலத்தையும் கூட்டிக்கணும், ரோவையும் கூட்டிக்கணும். கூட்டினா 2 1 3, இங்கேயும் 2 1 3. இப்போ என்ன பண்ணணும், அந்த வந்த ஆன்சரை வந்த விடையை நம்ம பெருக்கிக்கணும். 3 3 வருதுங்களா? 3 3 எவ்வளோ பெருக்குனா 9. இப்போ ஆன்சர் வந்துருச்சிங்களா? பாருங்கள், நம்ம சுற்றி கணக்கு பண்ணுறத விட இந்த மாதிரி ஈஸியாக அந்த ரோவையும் காலத்தையும் எழுதிட்டு அதை கூட்டி வர ஆன்சரை பெருக்குனாலே எத்தனை செவ்வகங்கள் கொடுக்கப்பட்டுள்ள இருக்க படத்தில் இருக்குது அப்படின்றத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம். இது தாங்க இந்த கணக்குடைய டிப்ஸ். சரிங்களா? இப்போ இந்த படத்தை பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ரோவினுடைய எண்ணிக்கையும் காலத்தினுடைய எண்ணிக்கையும் எழுத போகிறோம் இல்லைங்களா? எழுதுங்களாமா? முதல்ல 1 2 3 அப்படின்னு காலத்தினுடைய எண்ணிக்கை எழுதிட்டோம். அதே மாதிரி ரோவினுடைய எண்ணிக்கை 1 2 3. ரோவும் காலமும் சமமாக இருக்குது இல்லைங்களா? அப்போ கூட்டிக்கணும். கூட்டினா என்ன வரும்? 6 வரும். அதே மாதிரி காலத்தையும் கூட்டுங்க, என்ன வரும்? 6 வரும். இப்போ என்ன பண்ணணும், அந்த கூட்டி வந்த ஆன்சரை பெருக்கணும். 6ஐயும் பெருக்க போகிறோம். 6 × 6 6 6 எவ்வளவு? 36 இல்லைங்களா? அப்போ கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் எத்தனை செவ்வகம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36 செவ்வகங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாகவும் சீக்கிரமாகவும் புரிஞ்சிக்கலாம் இல்லைங்களா? புரியுதுங்களா? இதுதான் இதனுடைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். வாங்க அடுத்த கணக்கு போகலாம். இப்போ இந்த படத்தை பாருங்கள். முதல்ல என்ன செய்யணும், நம்ம காலத்தினுடைய எண்ணிக்கையை எழுத போகிறோம். 1 2 3 4 4 காலம் இருக்குது இல்லைங்களா? அடுத்தது எத்தனை ரோ இருக்குது? 1 2 3 ரோ இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா காலத்தினுடைய எண்ணிக்கையும் ரோவினுடைய எண்ணிக்கையும் வெவ்வேறாக இருக்குது. எதுவாக இருந்தாலும் அதே ட்ரிக்ஸை தான் நம்ம பயன்படுத்தணுங்க. ரோவும் காலமும் மாறி மாறி இருந்தாலும் சரி, ஒரே ரோவாகவும் காலமாகவும் இருந்தாலும் சரி, அதே
ட்ரிக்ஸ் தான் நம்ம பயன்படுத்தணும். அதாவது சிமெட்ரிக் ஃபிகராக இருந்தாலும் சரி, நான் சிமெட்ரிக்காக இருந்தாலும் சரி. என்ன பண்ண போகிறோம் இப்போ அடுத்தது? கூட்டணும் இல்லைங்களா? ரோ கூட்டினா நம்மளுக்கு வர ஆன்சர் 6. அது மாதிரி காலத்தை கூட்டினா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது? 10 வருதுங்களா? அடுத்து என்ன பண்ணணும்? வந்த ஆன்சரை பெருக்க போகிறோம். அதாவது 6ஐயும் 10ஐயும் பெருக்க போகிறோம். 6 10 எவ்வளோ வரும்? 60 வரும். அப்போ கொடுக்கப்பட்ட படத்தில் எத்தனை செவ்வகங்கள் இருக்குன்னா 60 செவ்வகங்கள் இருக்குது. நம்ம 1 செகண்ட்லேயே கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த கணக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த விளக்கத்தை நம்ம பார்த்துக்கலாங்களா? அதாவது இப்போ வந்து இப்படி ஒரு படம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரஃபாக போடுறேன். இதில் எத்தனை செவ்வகங்கள் உள்ளனன்னு கேட்டேன். இதை நம்ம போடும்போது என்ன பண்ணால் இதை தனியாக நம்ம போட்டுக்கணும். மேலே இருக்கிற அந்த 3 செவ்வகம் இருக்குங்களா, அதை தனியாக போட்டுக்கணும். கீழே இருக்கிற அந்த 3 செவ்வகம் இருக்குல்லையே சேர்ந்த மாதிரி, இதை தனியாக நம்ம போடணும். இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து நம்ம போட்டு பார்க்கலாங்களா? இப்போ இதில் எத்தனை செவ்வகங்கள் இருக்குன்னு போட்டு பார்க்கலாங்களா? இது பாருங்கள், போட்டு பார்க்கலாங்களா? பாருங்கள், இதில் போடும்போது நம்ம 1 2 3ன்னு போடுவோம் இல்லைங்களா? 3 காலம் இருக்குது, ஒரு ரோ இருக்குது. இப்போ இது 2 கூட்டினா 1 தான். இங்கே இதெல்லாம் கூட்டினா 6 வரும். அப்போ இது 2 பெருக்கும்போது 1 × 6 6 தான் இல்லைங்களா? இப்போ இதை எடுத்துங்க. இந்த சைடு இருக்கு இல்லைங்களா? இதை எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ இதை எடுத்து நம்ம இங்கே போட்டு தனியாக இது பண்ண போகிறோம். பாருங்களேன், இந்த எடுத்து நம்ம தனியாக போட போகிறோம். இதில் பாருங்கள் 1 2 3 இதெல்லாம் கூட்டினா என்ன வரும்? 6 வரும். இதை கூட்டினா 1 தான் வரும். அதாவது ஒரு காலம் இருக்குது, 3 ரோ இருக்குது. கூட்டினா 3 ரோவையும் கூட்டினா 6 வந்துடும் இல்லைங்களா? இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்? பெருக்க போகிறோம். 6 × 1 6. அப்போ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? 1 2 3ன்னு போட்டுக்க போகிறோம். இதனுடைய நம்பர் 1 2 3ன்னு போட்டுக்க போகிறோம். இதை மொத்தத்தையும் கூட்டி மொத்தமாக வர ஆன்சர் 6. அது மாதிரி இதுக்கு மொத்தமாக வர ஆன்சர் 6. நம்ம அதாவது பெருக்கி அதுக்கப்புறம் வர ஆன்சரை நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா? அதை தெளிவாக மனசில் இருத்திக்கிங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இதில் மொத்தம் எத்தனை செவ்வகங்கள் இருக்குதுன்னு பார்க்கும்போது இந்த 2 நம்பரையும் நம்ம கூட்டி போடணும். அது மட்டும் இல்லாமல் இந்த 1ங்கிறது இந்த பாருங்கள், இந்த 1ங்கிறது இங்கே வரும்போதும் கால்குலேட் ஆகுது, இந்த சைடு வரும்போது கால்குலேட் ஆகுது. அப்போ ஒரு செவ்வகம் திருப்பி ரிப்பீட் ஆகி வரும்போது அந்த 1ஐ நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? அப்போ இதில் மொத்தம் எத்தனை செவ்வகங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 செவ்வகங்கள் தான் கொடுக்கப்பட்ட படத்தில் இருக்குது. இதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இந்த கால்குலேஷன்லாம் நீங்கள் அப்படியே ரஃபாகவே நீங்கள் அப்படியே போட்டுக்க வேண்டியதான். ஏன்னா இது 1 இருக்கிறனால நம்ம இதை மட்டும் நம்ம ஆட் பண்ணால் போதும். அந்த மல்டிப்ளை பண்ணுற இதெல்லாம் நம்ம கொண்டு வர தேவையில்லை. அது மாதிரி இங்கேயும் அடுத்தடுத்த கணக்குகளில் வந்து நம்ம டைரெக்டாக இப்படி போட்டுருவோம். இதை மல்டிப்ளைலாம் பண்ண மாட்டோம். அதை நீங்கள் கொஞ்சம் தெளிவாக பார்த்துங்க. சரிங்களா? ஏன்னா இது வந்து உங்களுக்கு போகிறதுக்காக இது நான் போட்டு காமிச்சிருக்கேன். பெருக்கி போடுறோம். இந்த மாதிரி பெருக்கி போடுறோம். அதை அண்டர்ஸ்டுட்டு அதுக்கான ஆன்சரை மட்டும் நம்ம இங்கே கொண்டு வந்துட்டு, அதாவது இந்த 6ங்கிறது இங்கே இருக்குது பாருங்கள், இந்த 6 தான் இது, இந்த 6ங்கிறது இந்த 6 தான். ஃபுல்லாக நம்ம ஆன்சரை கொண்டு வந்து போட்டுட்டோம். அதுக்கப்புறம் அடுத்த ஆன்சருக்கு இது 2த்தையும் கூட்டணும். பெருக்கிடாதீங்க. ஏன்னா நம்ம அந்த மாதிரி முதல் சம்மெல்லாம் நம்ம பெருக்கி போட்டனால அதே மெத்தடை இங்கே ஃபாலோ பண்ணிடாதீங்க. இதோட அந்த கணக்கு பெருக்கிற மெத்தட் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த 2 ஃபிகரும் நம்ம சேர்த்து போடுறோம் இல்லைங்களா? அப்போ அங்கே ஆட் பண்ணி தான் போடணும் அப்படின்றத நல்லா மைண்டில் இருத்தி வச்சுக்கணுங்க. அடுத்த சம் போடும்போது நான் இதை டைரெக்டாக இதெல்லாம் போடாமல் டைரெக்டாக இந்த ஆன்சரை மட்டும் போட்டு இந்த ஸ்டெப் மட்டும் தான் போடுவேன். நீங்கள் இதை கவனமாக பார்த்து அதை புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் ஏன் இந்த மாதிரி கரெக்டாக டக்குன்னு போட்டுட்டு இதை ஏன் கூட்டுறேன் அப்படின்றது தெரியும். சரிங்களா? அதுக்கு தான் இது வந்து தனியாக ஒரு இதாக போட்டிருக்கேன் உங்களுக்கு. இதோட எப்படி நம்ம போடணும், எப்படி இங்கே 6 வந்துச்சு, ஏன் இதை கூட்டுறோம் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? அடுத்த கணக்கு பார்க்கலாங்களா? இந்த படத்தை பார்க்கலாங்களா? பாருங்கள், இதையும் நம்ம நம்பர் போடலாங்களா? போடுங்க. பாருங்கள், மேலே ஃபஸ்ட்டு போடுங்க. 1 2 3 4. அது மாதிரி இங்கே போடுங்க. 1 2 3 4. இதை கூட்டினா என்ன வரும்? 10 வரும் இல்லைங்களா? இதை கூட்டினா என்ன வரும்? 10 வரும். 10 + 10 எவ்வளோ வரும்? 2த்தையும் கூட்டினா 20 வருது. இப்போ இந்த 1ங்கிற செவ்வகம் இது கால்குலேட் பண்ணும்போது எடுத்துக்கிட்டோம், இது கால்குலேட் பண்ணும்போது எடுத்துக்கிட்டோம். அப்போ என்ன பண்ணணும்? 1 நம்ம கழிச்சிக்கணும். கழிச்சா மொத்தம் எத்தனை வரும்? 19 செவ்வகங்கள் இந்த கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் இருக்குது அப்படின்றத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா?
அப்போ நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சிங்கன்னா ஒரு தடவை ஜாயிண்ட் ஆகுது. இந்த ஒரு இடத்துல மட்டும் 2 படமும் ஜாயிண்ட் ஆகும்போது இங்கே 1 கழிச்சிங்க. சரிங்களா? 2 தடவை ஜாயிண்ட் ஆகும்போது 2 கழிச்சிக்கலாம். இப்போ இந்த படத்தை பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே 1 2 3 இருக்குது இல்லைங்களா? நம்ம போடலாங்களா? 1 2 3. அது மாதிரி இங்கே என்ன இருக்குது பாருங்கள். இங்கே மேலேருந்து இந்த 4 இது சேர்த்துங்க. இது இது கால்குலேட் பண்ணும்போது இது வரும். அப்போ இந்த இடத்துல சைடாக போட்டுங்க. 1 2 3 4. அப்போ இது 3 கால்குலேட் பண்ணிக்கங்க. 1 2 3. இது 3 கூட்டினா என்ன வரும்? 3 2 5 5 1 6 வருதுங்களா? இது 3 கூட்டினா என்ன வரும்? 6 வருதுங்களா? இந்த 1 2 3 4 கூட்டினா என்ன வரும்? 10 வருதுங்களா? இப்போ மொத்தம் எத்தனை வரும் பாருங்கள். 6 + 10 + 6 மொத்தம் எத்தனை வருது? 22 வரும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த காலம் இருக்கு இல்லைங்களா? இந்த காலத்தில் வந்து இந்த சைடு கால்குலேட் பண்ணும்போதும் வருது, அதே மாதிரி இந்த சைடு கால்குலேட் பண்ணும்போதும் இது வருது. அதே மாதிரி இந்த செவ்வகம் எடுத்துட்டிங்கன்னா இது கால்குலேட் பண்ணும்போது வரும், இது கால்குலேட் பண்ணும்போது வருது. அப்போ 2 செவ்வகம் திருப்பி நம்ம 2 டைம் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? கால்குலேட் பண்ணிட்டோம் இல்லைங்களா? அதனால் அந்த 2 நம்ம என்ன பண்ணிடணும்? மைனஸ் பண்ணிக்கணும் திருப்பி. அப்போ மொத்தம் எவ்வளோ வரும்? 20 செவ்வகங்கள் கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தில் எத்தனை செவ்வகங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்களா? இப்போ இது மேலே ஒரு செவ்வகம், கீழே ஒரு செவ்வகத்தில் தனியாக பிரிஞ்சிருக்கு இல்லைங்களா? இப்போ முதல்ல கால்குலேட் பண்ணோம். மேலே 1 2 3. இது 3 கூட்டினா என்ன வரும்? 6 வருதுங்களா? கீழே என்ன கூட்டலாங்களா? 1 2 3 4. இதெல்லாம் கூட்டினா என்ன வரும்? 10 வரும். இது 2 கூட்டினா என்ன வரும்? மொத்தமாக 16 வரும். 16 செவ்வகங்கள் இருக்குங்களா? இல்லைங்க. இப்போ இது 2 சேர்ந்த உடனே இந்த பெரிய செவ்வகம் ஒன்று வருது பார்த்தீங்களா? அந்த பெரிய செவ்வகத்தையும் சேர்த்து கூட்டிக்கணும். அப்போ இதெல்லாம் சேர்த்து கூட்டும்போது என்ன வரும்? மொத்தம் 17 செவ்வகங்கள் கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரி 2 இது சேரும்போது அந்த பெரிய செவ்வகத்தையும் நம்ம சேர்த்து கணக்கு பண்ணோம். அந்த தான் இந்த ஒரு செவ்வகம். சரிங்களா? இப்போ இந்த படத்தை பாருங்கள். நம்பர் போடலாங்களா? 1 2 3 ஆட் பண்ணால் என்ன வரும்? 6 வருதுங்களா? இதெல்லாம் போடுங்க. 1 2 3 4. இதை ஆட் பண்ணால் என்ன வரும்? 10 வருதுங்களா? இதை கொடுங்க. 1 2 3 6 வருதுங்களா? இப்போ மொத்தம் இதை 3 கூட்டினா என்ன வருது? 22 வருதுங்களா? சரி, அதோட இப்போ செவ்வகம் இது பெரிய செவ்வகம் 1. இந்த 2 சேரும்போது ஒரு செவ்வகம். அது மாதிரி இந்த 2வது செவ்வகம் இந்த 3வது செவ்வகம் சேரும்போது பெரிய செவ்வகம். அப்போ ஒரு செவ்வகம் வரும். அப்போ மொத்தமாக எத்தனை செவ்வகம் நம்ம சேர்ந்து போடணும்? 3 செவ்வகம் நம்ம இதில் சேர்த்துக்கணும். அப்போ சேர்க்கும்போது மொத்தம் எத்தனை வரும்? 25 செவ்வகம் கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ இந்த படத்தை பாருங்கள். இதில் எத்தனை இருக்குன்னு கால்குலேட் பண்ணலாமா? இங்கே பாருங்கள். 1 2 3 4 கூட்டினா எத்தனை வரும்? 10 வரும் இல்லைங்களா? அங்கே கூட்டுங்க. 1 2 3. இதை கூட்டினா எத்தனை வரும்? 6 வரும் இல்லைங்களா? இதை கூட்டுங்க. இங்கே 1 2 3 4. இதை கூட்டினா எத்தனை வரும்? மொத்தம் 10 வரும் இல்லைங்களா? இது எல்லாத்தையும் சேர்த்து கூட்டினா எத்தனை வரும்? 26 வரும். அப்புறம் இந்த பெரிய செவ்வகம் ஒரு செவ்வகம், அப்புறம் இந்த 2 செவ்வகமும் சேரும்போது ஒரு செவ்வகம், இந்த 2வது 3வது செவ்வகம் சேரும்போது அதில் ஒரு செவ்வகம். அப்போ மொத்தம் 3 செவ்வகம் நம்ம சேர்த்துக்கணும். சேர்த்தா மொத்தம் எத்தனை வரும்? 29 செவ்வகம் கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்போ கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் எத்தனை செவ்வகம் இருக்குது? 29 செவ்வகம் இருக்குது அப்படின்றத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த படத்தில் எத்தனை செவ்வகம் இருக்குது? 29 செவ்வகம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ இதில் எத்தனை செவ்வகங்கள் இருக்குதுன்னு பார்க்கலாமா? மேலே பாருங்கள். 1 2. இங்கே பாருங்கள். 1 2 3 4 5. இங்கே 1 2 கூட்டலாங்களா? இது 2 கூட்டினா 3 வருங்களா? இதெல்லாம் கூட்டினா என்ன வரும்?
15 வருதுங்களா? இதெல்லாம் கூட்டினா என்ன வரும்? இது ரெண்டுத்தையும் கூட்டினா 3 வரும் இல்லைங்களா? மொத்தம் இதெல்லாம் சேர்த்து கூட்டினா என்ன வரும் பாருங்கள். 18, 19, 20, 21 வருது இல்லைங்களா? இப்போ பாருங்கள், இந்த 2 இதுவும் சேருது இல்லைங்களா? இந்த இதுவும் சேரும்போது இந்த பெரிய செவ்வகம் ஒன்று நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த படமும் சேரும்போது இது ரெண்டும் சேர்த்து ஒரு செவ்வகம் நம்மளுக்கு புது செவ்வகம் ஃபார்ம் ஆகும். அப்போ 2 செவ்வகம் நம்மளுக்கு புதுசாக கிடைக்குது. அதையும் சேர்த்து கூட்டினா மொத்தம் இந்த படத்தில் 23 செவ்வகங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி சதுரத்துக்கான வீடியோ போட்டிருக்கேன், தேவைப்படுறவங்க போய் பாருங்கள். அதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நம் எண்ணமே நம் வாழ்க்கை, நல்லதே எண்ணுவோம், நல்லதே நடக்கும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.